அப்பாடா, முத்தையா மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணி அவர் சபாபதி கேஸை டீல் பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா காயத்ரி, முத்தையா சபாபதியும் சேகரையும் எப்படியாவது பிடிச்சிடலான்னு ரொம்ப மும்முரமா இருக்காரு. எப்படியும் சபாபதி நம்மளை தேடி வருவாங்கிறதுனால நம்ம வீட்டுக்கும் இங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சரி மாப்ள, இனிமே அந்த சபாபதியை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்ல. கண்டிப்பா இல்ல. சுப்பு எப்படி இருக்கா சூர்யா? மாப்ள என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். சபாபதி தப்பிச்சு போன விஷயத்த நினைச்சு காயத்ரி ஃபீல் பண்ணுவாளேன்னு தான் நான் நேர்ல சொல்லலான்னு வந்தேன். கவலைப்படுறதா? ஐயோ ஏன் கேக்குறீங்க? அழுது தீத்துட்டா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. என்னாச்சு காயத்ரி, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஐயோ அம்மா சும்மா சொல்றாங்க சூர்யா, அதெல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்புறம் சுப்புக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? மாப்ள, நாளைக்கு சாயங்காலம் காயத்ரிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. உங்களால வர முடியும்ல? ஈவினிங் தானே, கண்டிப்பா வரேன். நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே நானே வந்து உங்களை 2 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு போறேன். சரிங்க மாப்ள. சரி சூர்யா, சுப்புக்கு சபாபதி தப்பிச்ச விஷயம் தெரியுமா? தெரியும். அதை நினைச்சு அவ கோவப்பட்டா. ஐயோ, கோவத்துல அவ ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு பண்ணிட போறா. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரி காயத்ரி, கண்டிப்பா அவளை கவனமா பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரேன். போயிட்டு வாங்க. நானும் வாசலுக்கு வரேன். ஏய், நீ உட்காரு, ரெஸ்ட் எடு, நான் போய்க்கிறேன். சரியா? நான் வரேன். நில்லு காயத்ரி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் சுப்பு சுப்புன்னு சுப்பு புராணம் பாடிட்டு இருக்க. ஏன் சுப்பு பத்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு இப்ப உனக்கு புரியாதுமா, காலம் புரிய வைக்கும். அப்ப நீ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப. உன்னை பார்த்து நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வரவே வராதுமா. ஏமா, உன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? இது என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இல்ல, சுப்பு மேலயும் சூர்யா மேலயும் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. என்ன இது? சார், நான் டீல் பண்ற ஒரு கேஸ் விஷயமா ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க சார். ஜெயில இருந்து சபாபதியும் ஒரு பையன் சேகரும் தப்பிச்சு போனாங்கல்ல? ஆமா. அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் வாங்கிட்டு நீங்க அவங்களை அனுப்பி வச்சீங்க சார்? சொல்லுங்க சார். என்ன உளறீங்க சார்? ஹோ, நான் உளறேன்ல. சரி, நீங்க உளராம நடந்த உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, நானும் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன் தான், அதை மைண்ட்ல வச்சு பேசுங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் சார் நான் உங்கள்கிட்ட உட்காந்து மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்த உடனே ஓங்கி செவுட்டில் அரைஞ்சி உன்னை செவுத்து ஓரம் நிற்க வச்சு உன் கழுத்துல கண்ணை வச்சு உண்மையை சொல்றா வெண்ணன்னு கேட்டிருப்பேன். ஆனா என்ன பண்றது, நீங்களும் டிபார்ட்மெண்ட் ஆளா போயிட்டீங்க. அப்படிலாம் உங்கள்கிட்ட விசாரிக்க முடியுமா? அதனால தான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து உண்மையை சொல்லுங்க சார். சார், சேகரும் சபாபதியும் தப்பிச்சு போகும்போது நான் டியூட்டியில இல்லை சார். அவங்க எப்படி தப்பிச்சாங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஓகே ஓகே ஓகே, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க சார். அட உட்காருங்க சார், உட்காருங்க. என்கொயரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு ஆடியோ ஒன்று கேட்கலாமா? ஆடியோவா? கேட்கலாம் சார். சார், உண்மையிலேயே சபாபதிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஒரு தண்டனை கைதியோட யாராவது சவகாசம் வச்சுக்குவாங்களா சார்? கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். 1 செகண்ட். ஹலோ, நான் சபாபதி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, இது பாதுகாப்பான இடம் தானே, எந்த பிரச்சனையும் வராதே. என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஆபத்தான இடத்துக்கு நான் உங்களை அனுப்பி வைப்பேனா? நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே நிம்மதியா இருங்க. போலீஸ் கெடுபிடியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியில வரலாம். சரி சரி, என்ன பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட்டுறாத. நீ பண்ண அந்த உதவிக்கு. உங்க வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல சார்? உங்களுக்கு கேட்டது இல்ல? அது வந்து சார் அது வந்து ராஸ்கல், கிரிமினல் பசங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ? இதுல கிரிமினல் பசங்க கூட நல்ல போலீஸ் அவகாசம் வச்சு போனான்னு விளக்கம் கொடுக்குறேன். விளக்கம் வேற கொடுக்குறேன். விளக்கம் நான் கொடுக்குறேன். சபாபதி அவன் பையனும் எங்கடா போனானுங்க? அது சொல்றா சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சார் சொல்லு. அன்னைக்கு அந்த சபாபதியும் அவங்க பையனையும்
வாடா வாடா. வந்துட்டேன். என்னங்கய்யா? ஐயா சாப்பிடுங்க ஐயா. ஐயா சாப்பிடுங்க ஐயா. இப்பதான் உங்க முகத்துல அந்த பழைய தோரணையும் கம்பீரமும் தெரியுது. ஆமா சாமி, அந்த கைதி ட்ரெஸ்ஸை கழட்டி வீசினதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே விடுதலை அடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்பா, எக்காரணத்தை கொண்டும் இனிமே நம்ம ஜெயிலுக்கே போகக்கூடாது. போதும்ப்பா அந்த நரக வாழ்க்கை. ஆமாப்பா, என் தங்கச்சி குடும்பத்துல ஒரு உயிர் கூட பாக்கி இல்லாம சுத்தமா தொடச்சி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் தலைமறைவா இருந்துக்கணும். போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது. கரெக்ட்பா. உட்கார்ந்து நாளை கடத்திட்டு இருக்காம உடனடியே களத்துல இறங்கணும். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? சாப்பிடுப்பா, அப்புறம் பேசிக்கலாம். இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சாமி. போங்க, எல்லா பக்கமும் தேடுங்க. எஸ் சார். இந்தாப்பா. அந்த பக்கம் பாருங்க. ஓகே சார். அந்த லாஸ்ட்ல சர்ச் பண்ணுங்க. கொஞ்சம் சார். என்னமோ சத்தம் கேக்குது, என்னன்னு சார் இங்க யாரும் இல்ல. அப்பா, போலீஸ் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அப்பா, அந்த முத்தையா மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணாமல இருக்குப்பா. கண்ணோட நிக்கிறான். போலீஸ் மொத்தமா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கப்பா. இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது போல இருக்கு. போங்க, ஒரு அட்டை விடாம தேடுங்க. ஓகே சார். போ அந்த பக்கம். ஓகே சார். இவ்வளவு சீக்கிரம் மாட்டி போம்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் சாமி, இது பாதுகாப்பான இடம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. பாதுகாப்பான இடம் தான் ஐயா. ஆனா அந்த முத்தையாக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையா. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? வாங்கய்யா. ஐயா சீக்கிரம் வாங்கய்யா. சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். நான் இல்லை சார், நான் இல்லை சார், நான் இல்லை சார். ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. போ போ. சீக்கிரம் வண்டி ஏறோம். என்னாச்சு? இங்க எங்கேயும் இல்லை சார். எங்கேயும் காணோம் சார். ஷிட். வண்டியில் இருக்கு.
சாமி ஐயா, இந்த சபாபதி கத்த சரியான ஆடுதான்டா நீ. வெரி குட் சாமி. இந்த மாதிரி தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். அந்த முத்தையா நேரம் நம்மளை தேடி பார்த்து ஏமாந்து போயிருப்பான். எஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அவன் மூஞ்சி ஆயிருக்கான். என்ன தண்டை பண்ணி லேட் ஆகுமா? அந்த பார்த்துட்டு இருக்கேம்மா, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு பார்க்குறேம்மா. பயங்கர வெயிலா இருக்கு. ஆமாம்மா. ஃபோன்ல சிக்னல் வேற இல்ல. ஐயா, காரணம் சரிங்க. மலையழகு ஆதாரமா உள்ள வர இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குற. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. என்னாச்சுப்பா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டமே. இந்த போலீஸ் அமளி துமளி எல்லாம் தாண்டி என் தங்கச்சி குடும்பத்தை எப்படா அடிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கலடா மகனே. என்னப்பா சொல்ற? அங்க பாருடா, காயத்ரி சுப்புவோட ஃப்ரெண்டு நிக்கிறா. கவனிச்சியா? இவளை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா அவளுங்க தானா நம்மளை தேடி வருவானுங்க. கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இங்க இவ காரை ரிப்பேர் ஆக்கி நடு ரோட்ல நிக்க வச்சு நமக்கு கொடுத்துருக்கடா. போங்கடா, போய் சத்தம் இல்லாம அவன் வாயை பொத்தி தூக்கிட்டு வாங்கடா. சரிங்க, போங்கடா. தூக்கிடும். சீக்கிரம் உள்ள தூக்கி போடுறோம். சீக்கிரம். டேய், யாரா நீங்க? வரண்டா, சீக்கிரம் வண்டி ஏறறோம். டேய், யாரா நீங்க? டேய். டேய், நில்லுங்கடா. டேய், யாரா நீங்க? போ வந்துட்டோம். போ. டேய், டேய், நில்லுடா. டேய், நில்லுங்கடா. டேய், டேய், நில்லுங்கடா. டேய், நில்லுங்கடா. டேய்.
முத்தையா, கண்ணு வைக்கிற நேரத்தில் சபாபதியோட ஆளுங்க ரேணுகாமாவை காரில் கடத்திட்டு போயிட்டாங்க. நான் பின்னாடி ஓடி எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால் காப்பாற்ற முடியல. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். ஏதாவது பண்ணுங்க முத்தையா ப்ளீஸ். எமோஷன் ஆகாதீங்க. கார் நம்பரை நோட் பண்ணீங்களா? TN22 U3132. எஸ் கண்ட்ரோல் ரூம். நான் இன்ஸ்பெக்டர் முத்தையா பேசுறேன். சொல்லுங்க சார். நான் சொல்ற கார் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். TN22 U3132. ஓகே சார். இந்த கார் எங்க இருக்குன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஓகே சார். எல்லா செக் போஸ்ட் டோல்கேட் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். முத்தையா, ரேணுகாமாவை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் கார் எங்க இருக்குன்னு. கவலைப்படாதீங்க. என்ன பண்றதுன்னா குடுடா. யாருடா நீங்க? யாருடா நீங்க? எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், சும்மா வர மாட்டேன். பேசாம வரியா இல்ல உன்னை கொன்னு அப்படியே நடு ரோட்ல போட்டு போயிட்டுமா? நான் என்ன பண்ண? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க? இப்ப கேட்டியே இது கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றதை விட உன் ஃப்ரெண்டு சுப்பு சொன்னா பொருத்தமா இருக்கும். என்ன முடிக்கிற? சுப்புவுக்கு ஃபோன் பண்ண. எதுக்கு? இங்க வா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதெல்லாம் அந்த சபாபதிக்கு சுத்தமா பிடிக்காது. ஏய், போனை கொடுத்து ஃபோன் பண்ண சொல்றா. இந்தா கால் பண்ணு. ஃபோன் பண்ணு. பண்ணு பண்ணு பண்ணு. ஹே ரேணுகா, எப்படி இருக்க? சுபு. ஹலோ ரேணுகா. என்னம்மா பொம்பளை ரவுடி, எப்படி இருக்க? மேடம், என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ரேணுகா குரல் திடீர்னு ஆம்பளை குரலா மாறிடுச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா? பேசுறது யாருன்னு தெரியுதுல்ல? ஏய் சபாபதி. பாருடா, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட. நீ உண்மையிலேயே புத்திசாலி தான். ஏய், ரேணுகாவோட செல்போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ரேணுகாவே இப்ப என் கையில. வேண்டாம், அவளை விட்டு. விட்டுறேன். இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கா. என்கிட்ட இருந்து எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் கோழி குஞ்சு மாதிரி கார்ல உட்காந்துருக்கா. அம்மாடி ரேணுகா, உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேமா. உனக்கு எனக்கு என்ன வம்பா வழக்கா? ஒன்னும் கிடையாது. வர வேண்டியவங்க வந்துட்டா உன்னை இதே கார்ல ராஜ மரியாதையோட நானே திருப்பி அனுப்பிச்சிட போறேன்.
என்னம்மா பொம்பளை ரவுடி, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குமே? புரியுது. நான் வந்தா ரேணுகாவை நீ விட்டுருவல்ல? சொன்ன சொல் தவற மாட்டேன். இப்ப நான் எங்க வரணும்? செங்கல்பட்டு தாண்டி ஒரு பெரிய காடு இருக்கே, அங்க வரணும். வரேன். நீ புத்திசாலி. போலீஸ் கீழஸ்னு போனா ரேணுகா போனமாதான் உன் வீட்டுக்கு பார்சலா வருவான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன நம்புறவ சபாபதி, போலீஸ நம்புறவ இல்ல. இது பேச்சு. சீக்கிரமா வந்து சேருமா சுப்புலட்சுமி. வர, இப்பவே வர. சூர்யா, வாங்க சூர்யா. எப்ப வந்தீங்க? இத பார், வீணா சமாளிக்காத. எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? நான் எங்கேயுமே போலையே. நீ போன்ல பேசினதெல்லாம் நான் நல்லா கேட்டுட்டேன். மரியாதையை சொல்லி எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. யாருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ரேணுகாவை சபாபதி கடத்திட்டான் சூர்யா. இப்ப ரேணுகா நம்பர்ல இருந்து அவன் கால் பண்ணான். நான் போனா ரேணுகாவை விட்டுறேன்னு சொல்லியிருக்கான். நான் எப்படியாவது ரேணுகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சூர்யா, இந்த விஷயம் காயத்ரிக்கும் மத்தவங்களுக்கும் தெரிய வேண்டாம். நான் போய் ரேணுகாவை கூட்டிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு. எங்க வர சொல்லியிருக்கான் அந்த ராஸ்கல்? செங்கல்பட்டு தாண்டி ஏதோ ஒரு பெரிய காடு இருக்கான், அங்கதான் வர சொல்லியிருக்கான். இத பாரு, நீங்க இரு, நான் போய் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன். ஐயோ சூர்யா, வேண்டாம் வேண்டாம், நீங்க போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அப்போ நீ தனியா போய் இந்த ஆபத்துல மாட்டிக்கிறேன்றியா? எந்த ஆபத்தையும் சமாளிச்சுட்டு வர என்னால முடியும் சூர்யா. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க ப்ளீஸ். நீங்க இங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க ரேணுகா உயிருக்கு ஆபத்து. சரி வா, நம்ம 2 பேரும் கிளம்புவோம். நீங்க எதுக்கு? நான் மட்டும் போயிட்டு வரனே. இத பார், போனா 2 பேரும் போவோம், இல்லனா நான் மட்டும் போறேன். என்ன சொல்ற? சரி, நாம போலாம். சரி வா. சூர்யா, ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். போலன்ன பொழுதும் உழுக்கிறியே, இந்த சீம முச்சுடும் நிறைஞ்சி நின்னாலும்